திண்டுக்கல் அருகே கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக தூர்வாரப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் கிராம மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ளது பூங்கொடை கிராமம். தமிழக அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மக்கள் இங்கு வீடு கட்டிக்கொண்டு வசித்து வருகின்றனர். பூங்கொடை கிராமத்தில் முறையான சாலை, கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலையோரத்தில் கழிவுநீர் தேங்கி உள்ளது. பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி இருப்பதால் அங்கு சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. துர்நாற்றம் காரணமாக சாப்பிடவும் தூங்கவும் சாலையில் செல்லவும் கூட முடியாமல் தவித்து வருகின்றனர் பூங்கொடை கிராம மக்கள். இது மட்டுமின்றி கழிவுநீர் தேங்கி இருப்பதால் கழிவுநீர் கால்வாய் கொசுக்களின் உற்பத்தி மையமாக மாறியுள்ளது. இதனால் குழந்தைகளுக்கு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்படுவதாக பூங்கொடை கிராம மக்கள் கூறுகின்றனர். சாலை, கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பொதுமக்கள் பல முறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதி என்பதாலோ பூங்கொடை கிராம மக்களின் கோரிக்கைகள் அரசு அதிகாரிகளின் செவிகளில் விழவில்லை போல தெரிகிறது. இனியாவது தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் பூங்கொடை கிராம மக்கள். குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க இங்கதான் விளையாடுறாங்க. அன்னைக்கு கூட நாத்தின பையன் ஒருத்தர் சாக்கடையில விழுந்து அவனை தூக்குறதுக்குள்ள பார்த்தா அவன் உள்ள சாக்கடைக்குள்ள விழுந்து அவனை தூக்க முடியல. தண்ணி போறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார், தயவு செய்து. கொசு தாங்க. நைட்டு ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சார். சாக்கடை ஸ்மெல்லு பயங்கரமா வருது. சுத்தமா இருக்க முடியல. இது கார்பரேஷன்காரங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க விளையாடுறது இங்கதான் விளையாடுறாங்க. டக்குனு விழுந்தா கூட எங்களுக்கு தூக்கி விடுறது கூட ஆள் இல்லை சார். எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லா இருப்போங்க சார். மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் சந்துரு.